நானாவது பரவாயில்ல பக்கத்து வீட்லேருந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது கீரை குழம்பு, கீரை கூட்டு, கீரை பொரியலும் சாப்பிட்டுருவேன். ஆனா என் வீட்ல உள்ளவங்க தான் பாவம் போன வருஷம் சாப்பிட்டது. அதோட இப்ப 2 நாள் முன்னாடி கீரை குழம்பு செஞ்சு குடுத்தேன். இப்ப கீரை பொரியல் செய்ய போறேன். எங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருக்குமே கீரைனாலே ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும். இந்த கீரைனா வேணாம் அப்படிலாம் ஒதுக்கி வைக்கிற ஆள் நாங்க யாரும் கிடையாது. அதுவும் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கீரை வந்து ரொம்ப கொள்ள பெரிய பச்சை பசேல்னு இருக்கும்போதுமே அப்படியே பார்க்கும்போதுமே எப்படா செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நைட்ல வந்து கீரை வித்துட்டு வரதுனால நான் வாங்க மாட்டேன். எனக்கு பகல்ல வித்துட்டு வந்தா அது வாங்கி நான் செய்யணும்னு நெனைப்பேன். எங்க பக்கத்து வீட்டு அக்கா கீரை குழம்பு எப்ப செஞ்சாலும் அந்த கீரை என்ன கலர்ல இருக்கோ அதே கலர்ல தான் குழம்பு செஞ்சதுக்கு அப்புறம் கூட இருக்கும். அதான் எப்படிக்கா உங்களுக்கு மட்டும் அந்த கலர் வருதுன்னா, நான் தட்டு போட்டு மூட மாட்டேன்டின்னு சொல்லுவாங்க. ஆனா நானும் அது மாரி நெறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நம்மளுக்கு வந்ததே கிடையாது. அது அவங்கவங்க பண்ணாதான் ஸ்பெஷல் அப்படின்ற மாரி தானே. எங்க மம்மி செய்ற கீரை குழம்பு கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்க மத்தலலாம் போட்டு கடையாம இந்த ஆட்டு உரல்ல போட்டு கடைஞ்சு குடுப்பாங்க. நல்லா நைஸா கடைஞ்சு குடுப்பாங்க. அதோட டேஸ்ட்டும் வாசனையும் அப்பப்பா செம்மையா இருக்கும் ருசி. நான் வந்து இன்னைக்கு பொரியலுக்கு நார்மலா தாளிக்கிற மாரி தாளிச்சுட்டு, இந்த பொட்டுக்கடலை, தேங்காய் பத்த, முழு தனியா, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு பொடி பண்ணி சேர்த்துருக்கேன்.